கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி தான் வந்திருக்கோம். அப்படியே பேக்ரவுண்ட் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயலாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியெல்லாம் அலௌட் கிடையாது, செவ்வாய்க்கிழமை மட்டும். அதனால் வண்டியெல்லாம் இங்கேயே விட்டுட்டு கோயிலுக்கு உள்ள 1 கிலோமீட்டர் போகும். ஸோ வாங்க போகலாம். போகிற உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க இருக்குங்க. சாப்பாடு கடை, பஜ்ஜி கடை, புகடை கடைன்னு இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டு வாசலே ஓனாகவே போட்டுருவாங்க, அதனால் ரேட்டு கம்மி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வில்லேஜ். ஸோ இங்கே விளைவிக்கிற பயிர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விவசாயிகளே வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக காய்கறியோடு தான் போகிறாங்க. அது ஒன்று ஸ்பெஷல் இந்த கோயிலில். ஸோ ஒரு வழியாக கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிரசாதம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணா வாங்கிக்கின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் லைனு போகிற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் விளக்கும் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் இந்த சைடில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் விளக்கு ஏற்றணும். நம்ம பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றல, டேரெக்டாக லைனில் நிற்க போகிறோம். அதனால் ஒரு வழியாக லைனில் நின்னாச்சுங்க. ஸோ பந்தலெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த வெயிலில் நிற்கணும், அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஸோ லைன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மூவ் ஆச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகணும். உள்ளே போனோடனே இந்த ஷெட்டில் தான் பெரிய மேட்ரு. ஸோ இதெல்லாம் காட்டுற பாருங்க. இதெல்லாம் 50 ரூபா லைனு. ஒரு 2 சுற்று தான் வரும். ஸோ ஃப்ரீ தரிசனம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சுற்று வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்கிக்கணும்னா வந்து தான் ஆகணும். ஸோ கடவுளை பார்க்கணுன்னா வந்து தான் ஆகணும். காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தான் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். நீங்கள் காலையிலலாம் வந்தீங்கன்னா இதோட டபுள் மடங்கு இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்தேன். இதுதான் ஓரளவுக்கு காலியான கூட்டம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஒரு வேளையாக பார்த்தீங்கன்னா நம்ம லைனெல்லாம் முடிச்சு மேலே வந்தாச்சுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினோடனே சாமி இருக்கும். ஸோ கீழே காட்டுறோம் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே போயிடலாம். லைனில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களாம் டேரெக்டாகவே போயிடலாம். ஸோ நம்ம வெளியில் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைனே காலி ஆயிடுச்சு. ஸோ என்னடா அது அப்படின்னு வரவழில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இங்கே தான் முருகர் இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டுறோம் பாருங்கள். ஸோ முருகர் பார்த்தீங்கன்னா தள்ளியெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் நின்னே பார்க்கலாம். ஸோ இந்த திருப்பதியில் தள்ளுற மாதிரிலாம் தள்ள மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த வித பிரச்சனை இல்லை. நம்மளும் சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சுங்க. ஸோ வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வரும். அது கோயிலுக்கு வந்தால் தான் தெரியும். இந்த கோயிலுக்கு வெளில வந்து பார்த்தா ஒரு லைனே காலியாகிச்சு. ஸோ என்னடா அது கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு வெளில வந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துருப்பாங்க இந்த கோபுரத்தாண்ட. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வெளில வந்தால் ஒரு கப் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ காலியாக தான் இருந்தது. அதுவும் நம்ம போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருந்துச்சு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் மேலே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் கம்மியாக வந்துருச்சு. சாமி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அது வந்து வாங்கியாச்சு. 1 கிலோ 50 ரூபா நாங்கள். ஸோ இங்கேயே விளைஞ்சது நாங்கள், அதனால் வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.